என்ன? எதுக்காக இங்க இவ்ளோ அமானுஷ்யங்கள் நடக்குது? சிவனுக்கு கிடைச்ச சாபத்தாலதான் இந்த ஒரு திருவிழா நடக்குதா? வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். மயான கொள்ளை இந்த ஒரு திருவிழா மாசி மாசம் அமாவாசையில தமிழ்நாடு முழுவதும் மிக விமர்சையா கொண்டாடப்படுது. குறிப்பா சொல்ல போனா மேல்மலையனூர் அப்படின்ற கூடிய அந்த ஊர்ல மிக பிரம்மாண்டமா இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திருவிழா மயானம் போன்ற அமானுஷ்யமான இடங்கள்ல தான் பெரும்பாலும் நடக்குது. அப்போ இந்த ஒரு திருவிழாவோட பின்னணி என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு ஒரு புராண கதைய காரணமா சொல்றாங்க. அந்த கதை என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடத்தி வைத்த ஒருவர் தான் பிரம்மா. அந்த பிரம்மருக்கு திருமணம் நடத்தி வைத்ததால தட்சணை கொடுக்கணும். அதுக்கு பிரம்மா என்ன சொல்றாருன்னா, என்னோட ஒரு தலைக்கும் நீ ஒரு திசையில இருந்து தட்சணை கொடுக்கணும். எனக்கு மேல இருக்கக்கூடிய 5வது தலைக்கு கொடுத்த திசையிலேயே நின்று கொடுக்க கூடாது. வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்குன்னு இந்த திசைகள்ல நின்று நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சிவன் கிட்ட சொல்றாரு. உடனே சிவன் என்ன பண்றாரு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குல நின்று 4 தலைகளுக்கும் தட்சணையை கொடுத்துட்டு எந்த பக்கம் இந்த டாப்ல இருக்கக்கூடிய தலைக்கு தட்சணை கொடுக்கறதுன்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீதான் அதை சிந்திக்கணும், நான் சொன்ன திசைகள்ல ஆனா நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன இது, அப்ப நான் எந்த திசையில நின்றுதான் அதுக்கு நான் கொடுக்கறது தட்சணை, எந்த திசையுமே இல்லையேன்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரம்மர், திசைகளையே கண்டுபிடிக்க முடியல, நீ எப்படி பரம்பொருளாவ அப்படின்னு கேட்கவும் உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்து மேல இருக்கக்கூடிய அந்த 5வது தலைய வெட்டிடுறாரு. அந்த தலை சிவபெருமானோட கையில ஒட்டிக்குது. பிரம்மாவோட தலைய வெட்டினதால அவரோட மனைவியான சரஸ்வதி அம்மனுக்கு கோபம் வந்துடுது. சாபமும் கொடுக்குறாங்க சிவபெருமானுக்கு. அது மட்டும் இல்லாம பிரம்மாவோட தலைய வெட்டின சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷமும் வந்துடுது. அதனால என்ன ஆகுதுன்னா, அகோரியா மாறி இந்த பூலோகத்துல சுத்த வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரு. அவரோட கையில இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவோட தலைய பிச்சை பாத்திரமா மாத்தி அதுல வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு சிவபெருமான் தள்ளப்படுறாரு. சிவபெருமானுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதால பார்வதி அம்மனும் வந்து என்ன ஆகுறாங்கன்னா, அதே உருவமா வந்து மாறிடுறாங்க. அதாவது ரொம்ப கொடுமையான ஒரு உருவத்துல மாறிடுறாங்க. இவங்க மாறின உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அண்ணன் அதாவது விஷ்ணுவை நினைச்சு தவம் இருக்கிறாங்க. அப்படி தவம் இருக்கும்போது விஷ்ணு காட்சி கொடுத்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து மேல்மலையனூர் அப்படின்ற கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புத்துல பாம்பா அதாவது நாகமா வந்துட்டு அங்க போய் காத்திரு, ஒரு நாள் உனக்கு வந்துட்டு சாப விமோசனம் வந்துட்டு கிடைக்கும், அப்பனே உன்னோட உருவத்தை வந்துட்டு பெறுவ அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. உடனே அம்பாலும் அதை கேட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொன்ன இடத்துக்கு அதாவது மேல்மலையனூருக்கு போயிட்டு புற்றுக்குள்ள பாம்பா அடைக்கலமும் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்துல சாப விமோசனமும் கிடைக்குது. கிடைத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான குரலை வந்துட்டு கேக்குறாங்க. அவரு வந்துட்டு அகோரியா வந்துட்டு அங்க வந்து இருக்காரு. இவங்க மறுபடியும் விஷ்ணுவை நினைச்சு வந்து தவம் இருக்கும்போது அப்போ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க விஷ்ணு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளையார வந்துட்டு காவலுக்கு வச்சுட்டு அன்னபூரணியா மாறி உணவு சமைச்சு அதை உணவு கவலைங்களா வந்துட்டு வச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த பிரம்மனோட அந்த தலைக்கு வந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே செய்து 3 கவலைகளை வந்து எடுத்து பிரம்மாவோட அதாவது சிவபெருமானோட கையில இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு வந்துட்டு முதல்ல ஒரு உருண்டை வந்து கொடுக்குறாங்க. அந்த தலை வந்து வாங்கிட்டு அந்த சுவையில வந்து மயங்கிடுது. 2வது முறை கொடுக்குறாங்க, வாங்கிக்குது. 3வது முறையா வந்துட்டு அந்த தலைக்கு உணவு எடுத்துக்கிட்டு போறாங்க. யாருன்னா இந்த அன்னபூரி அதாவது பார்வதி வந்துட்டு அன்னபூர்ணியா இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுக்கும் போது அந்த தலை வந்து வாங்கும் போது கரெக்டா என்ன பண்ணிடுறாங்கன்னா, அம்மன் அந்த கவலத்தை பூமியில போட்டுடுறாங்க. உடனே இந்த தலை என்ன ஆகுதுன்னா, அந்த பூமியில விழுந்த அந்த உணவுக்கு ஆசைப்பட்டு சிவபெருமான் கையில ஒட்டிக்கிட்டு இருந்தது இல்லைங்களா, உடனே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த உணவை சாப்பிட்றதுக்காக பூமிக்கு போயிடுது. பார்வதி அம்மன் என்ன பண்றாங்கன்னா, அந்த பூமியிலேயே அந்த தலையை வச்சு அழுத்திடுறாங்க. தலையை வச்சு அழுத்திட்டு வெளியே வர முடியல. சிவபெருமான் கையில இருந்தோம் அந்த தலை வந்துடுச்சு. இப்ப வந்து பிரம்மா வந்துட்டு தவற உணர்ந்து அவர் வராரு. வந்து என்ன பண்றாருன்னா, சிவபெருமானுக்கு சாப விமோசனம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அவரு வந்துட்டு நார்மலா அவரோட உருவத்துல வந்து மாறுறாங்க. அம்பாலா வந்துட்டு மாறிடாங்க. இந்த நிகழ்வு நடந்த இடம் வந்துட்டு மயானம். ஏன்னா வந்துட்டு அகோரியா மாறின சிவன் வந்து பெரும்பாலும் மயானங்கள்ல தானே இருந்திருப்பாரு.
அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடந்த நாள் தான் வந்து இந்த மாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை. சோ இந்த நிகழ்வு வந்துட்டு பாத்தீங்கன்னா மயானங்கள்ல நடக்குது. இந்த ஒரு காரணத்தினாலதான் இது மயானங்கள்ல நடக்குது. மயான கொள்ளை அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருவிழாவில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பக்தர்கள், அம்மனோட பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா காளியோட அந்த ஒரு உருவத்தை வந்துட்டு தரிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஆக்ரோஷம் வந்துட்டு அந்த திருவிழாவில் நேர்ல பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு ஆக்ரோஷம் வந்துட்டு உண்மையிலேயே காளியம்மன் நம்ம முன்னாடி வந்து இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு கோவத்தோட இருக்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து பார்க்க முடியும். அந்த அம்மனோட கோவத்தை வந்துட்டு அப்புறமா தணிக்கிறதுக்காக சில சம்பிரதாயங்களை வந்துட்டு அங்க செய்யறாங்க. அதாவது ஒரு இடத்துலயும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். சில ஊர்களில் வந்துட்டு இந்த பச்சையா வந்துட்டு மாமிசத்தை வந்துட்டு உண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த திருவிழா வந்து நடத்துறாங்க. நிறைய பேர் அழகு குத்திக்கிட்டு ரொம்ப வந்து கடுமையான ஒரு நேர்த்தி கடனெல்லாம் அவங்க செலுத்துறாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு வழியா அவங்களுக்கு வந்து தெரியல. ஸோ இது வந்து கொஞ்சம் மிராக்கிளா தான் இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி அம்பாள் வந்துட்டு அந்த பிரம்மனோட தலைக்கு உணவு கொடுத்தாங்களோ அதோட வழிபாடா என்ன பண்றாங்கன்னா மக்கள் தங்கள் கிட்ட இருக்கிற உணவு அல்லது வயல்ல வந்து விளையக்கூடிய உணவுகளை நான் தரேன் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஒரு மயான கொள்ளை நிகழ்வு நடக்கும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்க கொண்டு வந்த அந்த உணவுகளை சாமிக்கு படைச்சிட்டு அதை வந்து வீசி எறியறாங்க. அப்படி எறியும் போது வந்து பக்தர்கள் வந்துட்டு பாரபட்சமே பார்க்காம எல்லாருமே வந்து அந்த கொடுக்கக்கூடிய அந்த எரியக்கூடிய அந்த பொருட்களை வந்து வாங்கிக்கிறாங்க, பிடிச்சிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலோ இல்ல சாப்பிட்டாலோ வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கறத ஒரு நம்பிக்கையா ஒரு ஐதீகமா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த மயான கொள்ளை திருவிழாவோட ஒரு ஃபிளாஷ்பேக். அதுக்கப்புறம் அதோட நிகழ்வு கொஞ்சம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க மயான கொள்ளை அந்த ஒரு திருவிழாவில் வந்துட்டு பங்கேற்று இருக்கீங்களா? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.